4/1/2024க்கான ஒரு 4D கணிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 டிஜிட்டுக்கும் ஏபிபிசிக்கு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்து உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 டிஜிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ரிப்பீட்டாக வச்சா போன மாதத்தில் 8க்கு 8ன்னா அதே 8 அங்கே வச்சு டபுளாக வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா அடுத்த நாள் வரணும். என்ன பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கும் அடுத்த நாள் 88. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நிறைய இடத்த இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா தெரியும் 9 நம்பர். இது எல்லா டைமும் நடக்காது. ஒரு நாள் முன்ன அதாவது வர வேண்டிய இடத்த அதாவது கரெக்டாக ஃபஸ்ட் நாள் தான் வரணும். 9க்கு 9 9 ரிப்பீட்டாக வச்சு டபுள். சரிங்களா? இங்கே ஒன்று பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 0க்கு 0 அப்படியே 0 வச்சு டபுள். இந்த நம்பர் அப்படியே டபுளாக காமிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸோ இங்கே வந்து 88 77 வரணும். வரல, லீவ் அந்த அன்னைக்கு. அடுத்த நாள் 88 77 தான் வரணும். ஆனால் பவரில் வந்திருக்கு 22ன்னு. ஓகேங்களா? ஸோ உங்கள் கடை பார்த்தீங்கன்னா தெரியும் 7க்கு 7 அப்படியே 7 ரிப்பீட்டாக வச்சு 77ன்னு காமிக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 81 வச்சுருக்குதுன்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்த 88 11 வரணும். ஆனால் ஒரு நாள் முன்னாடியே 11க்கு 66. ஏன்னா இந்த ஒன்றுக்கு அதாவது இந்த ஒன்றா நம்பருக்கு ஏன்னா மாற்றி வச்சாலும் நம்பர் டபுள்ஸ் ஆகாதனால அந்த டபுள்ஸ் 11 வரணும். ஆனால் 66. அதுக்கு அடுத்த நாள் 88க்கு 33. சரிங்களா? அதே மாதிரி இந்த போன மாதத்தில் ஒரு ட்ரிபிள்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 99. இந்த 3 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 99ன்னு வரணும். இது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 2 நாள் கேப் விட்டு அந்த 99 எடுத்து அப்படியே ரிசல்ட்டாக வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 நம்பர் ரிப்பீட்டாக வரக்குள்ள தாராளமாக அதை ட்ரிபிள்ஸாக ட்ரை பண்ணலாம். ஸோ அது மறுபடி எனக்காவது கணக்கு வந்துச்சுன்னா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 88க்கு இந்த 2 நாளைக்குள்ளே 88 வரணும். ஆனால் இங்கே அடுத்த நாள் வந்திருக்கு. அதே சேம் பேட்டர்னில் 77க்கு 7க்கு 7னா இங்கே இந்த 2 நாளைக்குள்ளே 77ன்னு வந்திருக்கணும். ஒரு வேளை இன்றைக்கி வரலாம். 77 பவர் வச்சா 22. அது எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 2க்கு 7 7க்கு 2 மறுபடியும் 2க்கு 7 இதெல்லாம் பவர் நம்பர். மறுபடியும் 7க்கு 7 மறுபடியும் 7க்கு 2 இந்த 2 நம்பர் தான் சி போர்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்துகிட்ருக்கும் பாருங்கள். பவர் நம்பர் இப்படி சேம் இதே பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா ஒரு வேளை இன்றைக்கி வந்தால் 7க்கு 7னா இங்கே 7க்கு 7 வரணும். ஆனால் 2 வந்திருக்கு. இப்போ மறுபடியும் 2க்கு 2 இல்லைனா 7 அது டபுள்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 88க்கு 88 77க்கு 77 22. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் டி போர்டுக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 538 358. உள் நம்பரில் பார்த்திங்கன்னா 625 அப்படியே வரணும். ஓகேங்களா? அப்போ 3 5 அப்படி அதே டி போர்டில் நம்பர் 0. அப்போ 350 இங்கே 358ன்னு வந்திருக்கு. அப்போ டி போர்டுக்கு 0வோ 5 வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த நம்பர் இங்கே எடுத்து வச்சுருக்கு.
882 இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த மாதத்தில் எடுத்தால் 977 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒருவேளை இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் இதை எடுத்து இங்கே வச்சதுனால இங்கே பக்கத்தில் உள்ள நம்பர் 640ன்னு இருக்குது. சரிங்களா? அது இங்கே வரணும். அப்போ நேற்றுக்கு நம்ம சொன்னது இந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 6400, இங்கேயும் பார்த்திங்கன்னா 6400ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர்லேருந்து ஏதாவது வரலாம். 4Dக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரலாம், இல்லை ஆப்போசிட்டில் உள்ளேயும் போகலாம். ஸோ பாருங்கள், ஏன்னா இங்கேயுமே நம்மளுக்கு இருக்குது 882, பக்கத்தில் உள்ள நம்பர் 640. இங்கே 882 வந்துருச்சு, அது 640 வரணும். ஸோ இதிலேருந்து வர வேண்டிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 64ன்னு வந்திருக்கு. அடுத்தது சென்ட்ரா 64, அடுத்தது பிசிஇ 64ன்னு வரலாம். அப்படி இல்லைனால் சி போர்டில் 4, அடுத்தது பி போர்டில் 4, அடுத்தது ஏ போர்டில் 4னா அப்போ 460ன்னு ஒரு பேட்டர்ன் வரலாம். ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பரை. அதே இதையும் கொடுக்குறேன். இப்போ வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்துடலாம். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. 523. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 வரணும். அதே மாதிரி 225, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 223. இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 5 வரணும். இப்போ 5 நம்மளுக்கு எங்கேயோ ஒன்று இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்குள்ளே என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 7க்கு டபுள்ஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா போன வாட்டியே 2 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த டைரக்ஷனில் வந்து ஏபிக்கு ஃபுல் பவர், ஏபிக்கு வந்து 72க்கு 22னா இங்கே வந்து 77 அப்படியே ரிப்பீட்டாக வச்சுருக்கணும். 77க்கு தான் 88. இப்போ இந்த 88க்கு 88 வரணும், இல்லைன்னா 33 வரணும். ஆனால் இது ரெண்டும் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். இதுக்கு அப்படியே ஃபுல் பவர்னு வரலாம். ஏன்னா 88 33 வரணும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஆனால் 7 தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 77ன்னு அது ஏபி இல்லைன்னா பிசி. சரிங்களா? அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பேட்டர்ன் பார்த்துருவோம். 823, இங்கே 223, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 677. சரிங்களா? இப்போ 677 இருக்குது. அப்படி இல்லைனால் 823 இப்படி எடுத்தால் இதில் ஒரு நம்பர் மேலே ஏற்றி இந்த கிராஸ் எடுப்பான் எப்பயுமே 976. சரிங்களா? அப்போ இந்த நம்பர் 828 இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இவனோட நம்பர் 976 இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொடுக்குற நண்பா இப்போ பார்த்த பேட்டர்ன் படி உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ பார்த்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர் வருது. 0577, 077 6, 59 77 55 22, 04 60, 00 64. ஸோ அந்த கிராஸ் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பர் எக்ஸ்ட்ரா வரும், கடைசியில் உள்ள 2 நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ அந்த 4 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த கிராஸ் பேட்டர்ன் நம்ம வீக்லி சார்ட்லேயும் டெய்லி பேட்டர்ன்லேயும் எடுத்த நம்பர். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 நம்பர் வருது. இதில் பெஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா 0577 அல்லது 0776. இது 2ல் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த நம்பரில் ஏதோ ஒன்று வரலாம். ஸோ இந்த நம்பர் நேற்றுக்கே வந்துருக்க வேண்டிய நம்பர் 0460 0064. பட் ஒரு நாள் அட்வான்ஸாக வைப்பான். இன்றைக்கி வந்து கரெக்டாக அந்த கிராஸ் பேட்டர்ன்லாம் வருது. ஸோ உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.